பிரேஸ் காட். லாஸ்ட் வீடியோவில் யாக்கோபு தன்னுடைய அப்பா அண்ட் அம்மா 2 பேரும் சொல்லி அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பதானாராமல் இருக்கிற லாபானுடைய வீட்டுக்கு போக புறப்படுவார்ல. எப்படியோ வெகு தூரம் பிரயாணம் பண்ணி லாஸ்ட்டுக்கு அந்த தேசத்தில் வந்து சேர்ந்துடுவார். அங்கே ஒரு கிணற்றுக்கிட்ட நிறைய ஆடுகளை மேய்க்கிறவங்களும் இருந்தாங்க. அங்கே ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, நீங்கள் எந்த தேசத்தை சார்ந்தவங்க, உங்களுக்கு லாபான் தெரியுமா, அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டதும் அவங்களும் ஆமாம் லாபான் எங்களுக்கு தெரியும், நல்லா இருக்காங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே லாபானுடைய 2வது மகளான ராகேல் அந்த சைடு ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்திருந்தாங்க. ராகேலை பார்த்ததும் யாக்கோபுக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. யாக்கோபு கிணற்றில் மூடி இருக்கிற கல்லை புரட்டி ராகேல் மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த மந்தைக்கெல்லாம் தண்ணீரை காட்டினாரு. நடந்ததெல்லாம் ராகேல் வீட்டுக்கு போய் தன்னுடைய தகப்பனான லாபானு கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே லாபான் யாக்கோபை கட்டி பிடிச்சு வீட்டுக்கு அழைத்து, இங்க நீ தங்கிக்கோன்னு சொல்லும் போது யாக்கோபு லாபானுடைய வீட்டுல 1 மாதம் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் லாபான் யாக்கோபு கிட்ட வந்து, நீ என்னுடைய மருமகனா இருக்கிறபடினால நீ சும்மா எனக்கு வேலை செய்யாதப்பா, உனக்கு நான் எவ்வளோ கூலி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதும், நீங்க எனக்கு கூலிலாம் கொடுக்க வேணாம், ராகேலை திருமணம் பண்ண மட்டும் எனக்கு கொடுங்க, அதுக்காக 7 வருஷம் உங்ககிட்ட வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை லாபான் கேட்டு, வேற ஒரு அந்நிய ஜனத்தாருக்கு என்னுடைய குமார்த்தியை கொடுக்கறதுக்கு பதில என் சொந்த மருமகனாய் இருக்கிற உனக்கே நான் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அக்ரியும் பண்ணிட்டாரு. லாபான் கிட்ட வேலை பார்த்துட்டாரு. ராகேலை திருமணம் பண்ணணும் ஆசை இருந்ததுனால அந்த 7 வருஷம் யாக்கோபுக்கு கொஞ்சமா தெரிஞ்சுதான். 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாபான் கிட்ட போய், நானும் நீங்களும் சொல்லிக்கிட்ட மாதிரியே நான் உங்ககிட்ட ராகேலுக்காக 7 வருஷம் வேலை பார்த்துட்டேன், இப்போ எனக்கு ராகேலை நீங்க திருமணம் செய்ய கொடுக்கணும்னு கேட்டாரு. அப்படியே லாபானும் சரின்னு சொல்லிட்டு அந்த நாள் ராகேலுக்கு பதிலா ராகேலுடைய அக்கா லேயால யாக்கோபு கிட்ட அனுப்பினாரு. பொழுது விடிஞ்சு பார்த்ததும் யாக்கோபு ஆசைப்பட்டது ராகேல் தானே, ஆனா இங்க லேயால் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவான லாபான் கிட்ட போய் கேட்கும்போது, மூத்தவள் இருக்க இளையவருக்கு திருமணம் செய்யறது இங்க வழக்கம் இல்லப்பா, நீ வேணா இன்னொரு 7 வருஷம் ராகேலுக்காக என்கிட்ட வேலை பாரு, நான் ராகேலையும் திருமணத்துக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லி இதையும் ஒத்துக்கிட்டு 7 வருஷம் திரும்பவும் வேலை பார்த்தாரு. எப்படியோ திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ராகேல் ரொம்பவும் அழகானவங்கனால லேயாலை விட ராகேலை ரொம்பவும் நேசிச்சாரு. லேயால் அற்பமா எண்ணப்பட்டதுனால லேயாலுக்கு தான் குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாரு. ராகேலுக்கோ கர்ப்பம் அழைக்கப்பட்டிருந்தது. லேயால் யாக்கோபுக்கு முதல் ஒரு பிள்ளையை பெற்றார். அவனுக்கு கர்த்தர் என் சிறுமை தருளினார் அப்படின்னு சொல்லி ரூபன்னு பேர் வச்சாங்க. மறுபடியும் கர்ப்பவதியாகி அவனுக்கு நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார் அப்படின்னு சொல்லி சிமியோன்னு 3வது ஒரு குமாரனை பெற்று என் கணவர் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொல்லி லேவின்னு பேர் வச்சுட்டாங்க. 4வது முறையும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி யூதான்னு பேர் வச்சுட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு எப்படி தன்னுடைய சகோதரனான ஏசாவை ஏமாற்றினாரோ அதே போலதான் இவரும் ஏமாந்து போனாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட யாராச்சும் நம்மளை ஏமாத்தினா கண்டிப்பா அவங்களும் ஒரு நாள் ஏமாந்து போவாங்க. யாக்கோபு அப்படி ஏமாந்து இருந்தாலும் பொறுமையோடு இன்னொரு 7 வருஷமும் ராகேலுக்காக கஷ்டப்பட்டாரு. யார் என்ன ஏமாத்தினாலும் நம்மளுடைய கடமைகளை பொறுமையோடு செய்யணும். எப்படி இந்த யாக்கோபு எவ்வளவுதான் ஏமாற்றம் வந்தாலும் தன்னுடைய கடமையை பொறுமையோடு டீல் பண்ணாருல, அதே போலதான். We'll continue this in the next video. God bless you.